Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் அமெரிக்காவில் நடந்த ஒரு சந்திப்பு என்பது உலகம் முழுக்கவே பெரிய செய்தியாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். யாருக்கு இடையில அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இடையிலையும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையிலையும் ஏற்பட்ட சந்திப்பு தான் உலகமே இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அங்கே விரும்பத்தகாத எதிர்பார்க்காத சில தருணங்கள் அங்கே அரங்கேறி இருக்கு. ஏன்னா யுக்ரைன் அதிபர் இடத்துல நேருக்கு நேராக ட்ரம்ப் வந்து அவரோட கோபத்தை காட்டுறாரு, நேருக்கு நேராக வாக்குவாதம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு காட்சி என்பது வெள்ளை மாளிகையில் நடந்ததே இல்லை, இது ஒரு அபூர்வமான காட்சின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க. இது எதுக்காக நடந்தது, இதில் வந்து யாரோட தரப்பு சரியாக நடந்திருக்காங்க, ட்ரம்ப் கோவப்பட்டது சரியா இல்லை ஜெலன்ஸ்கியோட வாதம் சரியா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு நம்மிடையே இன்னைக்கு பதிலளிக்க அணைஞ்சிருக்காரு பேராசிரியரும் சர்வதேச விவகாரங்களுக்கான நிபுணருமா இருக்கக்கூடிய கிளாட்ஸ்டன் ஜேவியர் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு உலகம் முழுக்கவே பெரிய செய்தியா மாறி இருக்கிற ஒரு சந்திப்பு என்பது ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே ஏற்பட்ட சந்திப்பு தான். இந்த சந்திப்புல வந்து பல விரும்பத்தகாத தருணங்கள் வந்திருக்கு. முதற்கட்டமா உங்களோட பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க சார்? இன்று நடந்த அந்த விவாதமானது ஒரு மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விவாதமா தான் இருந்தது. பெரும்பாலும் வெள்ளை மாளிகையில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒப்பந்தங்கள், குறை தீர்ப்புகள், ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புகள், இது எல்லாமே ஏறக்குறைய சுமூகமா தான் நடந்து நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுக்கு உள்ளார நடக்கக்கூடிய விவாதங்கள் ஒரு சில நேரங்கள்ல வந்து மிகவும் சூடு பிடிச்சு ஒரு மாதிரி சில சர்ச்சைகள்ல முடிஞ்சாலும், இந்த முறை ஒரு அதிபர் இன்னொரு நாட்டுடைய அதிபருடன் ஒரு வாக்குவாதம் விவாதம் நடந்தது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருந்ததான் நான் பாக்குறேன். இதுல வந்து ட்ரம்ப் வந்து யுக்ரைனை அச்சுறுத்துற விதமா நடந்துகிட்டாரா? அதாவது யுக்ரைன் அதிபர் வந்ததுக்கு முக்கியமான காரணமே யுக்ரைன்ட்ட இருக்கக்கூடிய பல கனிம வளங்களை அமெரிக்காட்ட வித்துடணும், 50-50 ட்ரேட் டீல்லாம் பேசியிருந்தாங்க. ஏன்னா அப்போதான் வந்து அமெரிக்கா தன்னோட ஆதரவை வந்து யுக்ரைனுக்கு தரும் அப்படின்ற பட்சத்தில் அதை சைன் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அவர் இங்கே அமெரிக்கா வந்திருந்தார். இந்த ஒரு டீல் மூலியமாகவும் ட்ரம்ப்போட நடவடிக்கை மூலியமாகவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் நிர்வாகம் வந்து யுக்ரைனை வந்து அச்சுறுத்துற விதமா நடந்துக்கிட்டாங்களா சார்? இதுல அச்சுறுத்த விதமா நடந்தாங்களா அப்படின்னு சொல்றதை விட ஒரு அமெரிக்காவினுடைய கை ஓங்கி இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து சாதாரணமா நடந்த பேச்சுவார்த்தை இல்லை. இன்னைக்கு இந்த பூவுலக அரசியல்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, இந்த போர்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய செலவுகள் வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது, ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த படையெடுப்புகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த படையெடுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த விடயங்கள் நிறைய அந்த வியாபார ரீதியான வணிக ரீதியான விடயங்கள் இருந்தாலும், இதுக்கு இடையில அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடு. அந்த நாட்டை பொறுத்தவரையில அவர்கள் வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்துதான் போன முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த ஆட்சிக்கு வந்ததுல ஒரு மிக முக்கியமான அதை காப்பாற்ற வேண்டிய வாக்குறுதி என்னவா இருக்குன்னா, உக்ரைன் போரை நிறுத்துறது அப்படிங்கிறது அந்த வாக்குறுதியா இருக்கு. அப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசி நிறுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு முறை. இன்னொரு முறை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மிரட்டல் துணியில பேசி நிறுத்துறது. அந்த மிரட்டல்ங்கிறது ரெண்டு வகையில பண்ணலாம். நான் வந்து என்னுடைய ராணுவத்தை அனுப்பிடுவேன், அப்படி அனுப்பிடுவேன், இந்த மாதிரி சொல்லி நம்ம மிரட்டுறது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவேன், நான் அனுப்பாம விடுவேன், நான் ராணுவத்தை அனுப்பாம விடுவேன், உனக்கு வந்து உதவிகளை செய்ய மாட்டேன், திரும்ப பெற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. ஆனா இந்த உரையாடல்ல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 4-5 நிமிடங்கள் வந்து கொஞ்சமா சுமூகமா போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு திருப்பங்கள் ஏற்படுது. அந்த திருப்பங்கள் ஏற்பட்டதுல அமெரிக்க பத்திரிகைகளுக்கு நாங்க எவ்வளவுதான் செய்தாலும் யுக்ரைன் நன்றி உள்ளவர்களாக இல்லை அப்படிங்கிறத ஜேடி வான்ஸ் வந்து சொல்றாரு. எப்பாவது எங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா, இந்த கான்வர்சேஷன்ல நன்றி சொல்லியிருக்கீங்களா, நன்றி சொல்லுங்க. இப்ப இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.
ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருந்தாலும் கேட்கறது. ஆனா இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்கர்கள் மத்தியில ஏற்படுத்தும். இவ்வளவு பணம் கொடுத்து ஒரு நன்றி கூட சொல்லனா நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்து இந்த டீல் அப்படின்னு சொல்றாங்க, கனிம வளங்கள் சார்ந்த டீல். அதை வந்து உண்மையிலேயே முன்னெடுத்து செல்வதற்கான அந்த பிரஜைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இல்லை. என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து உங்க வளங்களை எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ராணுவம் மூலமா இதை உங்களுக்கு அந்த உதவிகளை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஒரு டீல் அப்படிங்கிறது இல்லை. அந்த இடத்துலதான் வந்து ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இவர் வந்து ரஷ்ய அதிபரோட பேசியிருக்காரு. அங்க பேசி நான் ஏற்கனவே அவரோட தீர்மானங்கள் போடுறதுக்கு தயாரா இருந்தேன், ஆனா ஒப்பந்த முடிவுகளை அவர் தான் செஞ்சிருக்காரு, அதுக்கப்புறமும் சண்டைக்கு வந்தாங்க, அதனால ஒப்பந்தம் அவர் வந்து தயவு செய்து நம்பாதீங்க, எனக்கு இது வரும்பொழுது உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இதை வந்து என்ன எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அமெரிக்கன்ஸ், ட்ரம்ப் எடுத்து நீங்க எங்களை வந்து அச்சுறுத்தாதீங்க, இந்த கடல் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, ஆனா உங்களுக்கு அச்சுறுத்தல் வரும்போதுதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ட்ரம்ப் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. ஏன்னா நாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே திசை திரும்பி போயிருது. அப்போ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சரிவான பகுதிக்கு தான் போகணுமே தவிர ஒரு ஏற்றமிகு பகுதியோ அல்லது ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய இலகுவான நிலை ஏதுவான நிலை இல்லாம இருந்துச்சு. சார், இப்போ நீங்க சொன்னதுலேயே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட இந்த ஒரு வாக்குறுதி தான், அதாவது போர்ல வந்து ரஷ்யா ஜெயிக்கணுமா யுக்ரைன் ஜெயிக்கணுமான்றதையும் தாண்டி போர் இப்போ உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையில் அவர் போகும்போது இதில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து வெளிப்படையாகவே புட்டினுக்கு ஆதரவாக செயல்படுறாரோ அப்படின்ற கேள்வி எழுதிருக்கு. ஏன்னா இங்கே வந்து டேரெக்டாக இப்போ யுக்ரைனுக்கு தான் தேவை அதிகமாக இருக்குது. ஏன்னா போன அமெரிக்கா ஆட்சி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஒபாமா ஆட்சி காலம் ஆகட்டும், எல்லாமே வந்து யுக்ரைனுக்கு 2014 யுக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா நின்றுருக்காங்க. இப்போ வந்து திடீர்னு ட்ரம்ப் வந்து ஒரு 40 நாள்லேயே வந்து ஒட்டுமொத்தமாக காட்சிகளை மாற்றும் போது, ஒட்டுமொத்தமாக அந்த ஃபாரின் டிப்ளமசியை வந்து புதுசாக ஒரு பாதைக்கு கொண்டு போகும்போது தான் யுக்ரைனுடைய எதிர்காலம் பற்றி கேள்வி எழுந்திருக்கு. ஸோ யுக்ரைனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போ ஏற்கனவே அவங்க சொல்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து புட்டினுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிற மாதிரி தெரியுதுனால யுக்ரைனோட எதிர்காலம் மிக பெரிய கேள்விக்குறி ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சார்? முதலாவது அமெரிக்கா வந்து நேரடியா புத்தினை வந்து ஆதரிக்கல, அதே சமயத்துல ஒரு விரோதியாவும் பார்க்கல. இப்போதைக்கு ஒரு வரலாற்று மடைமாற்றம் ஒன்று நடந்திருக்கு. குறிப்பா இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐநா சபையில நடந்த வாக்கெடுப்பு, அந்த வாக்கெடுப்புல வந்து ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கை வந்து அமெரிக்கா அளிக்கல, அமெரிக்கா வாக்கு அளிக்காம விட்டாங்க. அப்போ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுல அதிகமான நாட்டத்தை அமெரிக்கா காட்டுது. இதுல வேற நம்ம போய் அவங்கள வந்து ஒரு இந்த நாடா தீவிரவாத நாடாவோ அல்லது போர் குற்றவாளி நாடாவோ அறிவிச்சா மீண்டும் அவங்க நம்ம கிட்ட வந்து ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க, நம்ம கூப்பிட்டா ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையோட தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா உலக பார்வையில் எப்படி தோணுது அப்படின்னா, இவர் வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா உண்மையே அது கிடையாது. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ அப்படிங்கிறதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப். அது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முக்கிய தலைவர் வந்து ட்ரம்ப் இருக்கு. இதுல சேர்ந்ததுனாலேயே அதிகமான பிரச்சனைகள் யுக்ரைனுக்கு வருது. அதுல இன்னுமே அவங்க இணைஞ்சுக்கல, இணைய போறேன்னு சொன்னதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன நினைக்கிறாங்கன்னா, புட்டின் என்ன நினைக்கிறாரு, அமெரிக்காவோட யுக்ரைன் சேர்ந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உளவு பார்க்கும் திறன் வந்து உக்ரைனுக்கு பல மடங்கு கூடிரும். பல மடங்கு கூடும் பொழுது இவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க நினைச்சதை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அச்சம் ஒண்ணு இருக்கு. இரண்டாவதா பார்க்கும்போது இந்த புட்டின் ட்ரம்ப் ஆதரவு அப்படின்னா இது ஐரோப்பாவுக்கும் புட்டினுக்கும் வந்து நிறைய எதிர்மறையான ஒரு உறவு தான் இருக்கு, நேர்மறை உறவு இல்லை. அதே உறவு தான் ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கு. இந்த நேர்மறை உறவா இருந்த உறவு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருந்த உறவுலயே இன்னைக்கு இந்த வரிகள் விதிப்புனால மிகப்பெரிய விரிசலை வந்து பார்க்க போகுது. இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பார்க்க கூடாதுன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லை இந்த கதையில, அவன் எதிரிதான். ஆனா எதிரியை வந்து நீங்க கொஞ்சம் ஒரு மனித புலம் கொடுத்து பாக்குறீங்க, அவனை வந்து ஒரு ராட்சச மாதிரி பார்க்கல.
இந்த மனிதனை நம்மகிட்ட பேச முடியும், டீல் பண்ண முடியும். இன்னொன்னு, புட்டினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டீல் மேக்கர். அவர் பேசுற தொழில் பாஷை எல்லாம். ஒண்ணு என்ன நடந்தது அப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கு ட்ரம்ப் பேசக்கூடிய விஷயங்கள் ஆழமா போய் சேரல. இப்போ வேன்ஸ் சொல்றாரு, நீங்க வந்து மக்கள் உயிரை வச்சு சூதாடுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு இதை வச்சு சொல்றாரு, ஒரு இமேஜ் வச்சு சொல்றாரு. அதுக்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு, நாங்க சூதாடல, நான் கார்ட்ஸ் விளையாடல, நான் மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, உன் மக்கள் வாழ்க்கையோட நீ விளையாடுற அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ஒண்ணு இன்னொன்னோட சேர்ந்து கோர்த்து பார்க்கும் பொழுது, ஒண்ணு புரிதல்ல பிரச்சனைகள் இருந்திருக்கு. இரண்டாவது, 4 ஆண்டுகள்ல நிறைய விடயங்கள் ஒயிட் ஹவுஸ்ல மாறிடுச்சு. குறிப்பா 40 நாட்கள்ல ரொம்ப அதிகமா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் முகம் கொடுத்து இவர் வந்தாரா, இல்ல வந்து இதெல்லாம் தெரியாம பேசினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கதைகளும் கருத்துக்களும். சார், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல கடந்து போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஆகட்டும் புட்டின் ஆகட்டும், அதாவது ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்கள்னா யுக்ரைனோட ஆதரவா இருந்தாங்க. நீங்க வந்து இறங்கி போர் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம்னு சொல்ல போய் யுக்ரைனுக்கு வந்து ஒரு ஆதரவா அங்க செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இப்படி ஆப்போசிட்டா பேசும்போது புட்டினும் ட்ரம்ப்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்களா? ஜெலன்ஸ்கி வந்து நம்ம சரணடைய வைக்கணும் அப்படின்ற நேர்கோட்டில் வந்து 2 பேருமே இருக்காங்களா? அந்த சரணடைய வைக்கிறது அப்படின்றதுல வந்து யார் வந்து இப்போ முன்னில் இருக்காங்க சார்? ஏன்னா புட்டின் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை பண்ண மாட்டார் ஜெலன்ஸ்கியோட, ட்ரம்ப் தான் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த சந்திப்பு எடுத்து நம்ம பேசும்போது நீங்க சரணடைங்க, வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்ல வராரா ஜெலன்ஸ்கிட்ட? இல்ல சரணடைங்க அப்படின்றதோட உங்களால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், சண்டை போட முடியாது. எப்படி பண்ணுவேன்னு கேட்டா ஐரோப்பா பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஐரோப்பாவும் ரொம்ப காலம் பண்ண முடியாது. இதுல என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து புட்டின் கிட்ட போய் நீ சண்டை போடாதுன்னு சொல்ல முடியாது, ஜெலன்ஸ்கி கிட்ட தான் சொல்ல முடியும். அதனால சொல்றேன், அதான் யதார்த்தம். இப்போ ட்ரம்ப்பை கூப்பிட்டு நீங்க எதுக்கு இந்த மாதிரி படை எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், உங்க வேலையை பார்த்து போயன்றாரு. ஆனா இந்த பவர் டைனமிக்ஸை பொறுத்தவரையில உங்களால முடியாது, நாங்க அதிகமான வெப்பன்ஸ் கொடுக்க மாட்டோம், அதை கொடுக்கலன்னா உங்களால போராட முடியாது, அதனால போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க. போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தா ஏற்கனவே 4 பகுதிகளை எடுத்த ரஷ்யா அதை வந்து நாங்க திரும்ப வந்து கொடுக்க மாட்டோம், உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு கூட அதை பத்தி பேச முற்படும் பொழுது, ஜெலன்ஸ்கி பேச முற்படும் பொழுது அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது, அது நிறுத்தப்படுது. அப்ப ராணுவம் அப்படின்னு பார்த்தா ராணுவத்துல சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, ஆயுதங்கள் வாங்குறதுக்கான பணம் இல்லை. அவங்க கிட்ட என்ன இருக்கு, கனிம வளங்கள் இருக்கு. இந்த கனிம வளங்களை கொடுத்து ஆயுதங்களை பெறலாம், அதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் யுக்ரைன்ல இருக்குது. அதே சமயத்துல போர் நிறுத்தத்துக்காக செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நாடுகள்ல கொண்டு போய் காசை கொட்டும் பொழுது உள்நாட்டினுடைய பொருளாதாரம் கடுமையா பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னவரே வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். அதனாலதான் என்ன சொல்றாரு, நம்ம பணத்தை அந்த மாதிரி போட்டு விரயம் பண்றதுக்கு பதிலா அந்த பணத்தை இங்க இருந்தே நம்ம சேமிச்சு நம்ம வேற ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வேற திசை திருப்பி விட்டார். அப்போ இந்த திசை திருப்பி விடுதல்ல மாட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுக்ரைன் போன்ற நாடுகள். ஏன்னா அவங்க ஆதரவற்று போனாங்கன்னா அவங்களால தானே தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. சார், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நேரடியாக அமெரிக்க மக்கள் இதை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அஃபீஷியலாக பிஹைண்ட் த டோர்ஸ், ஒரு ஒயிட் ஹவுஸில் வந்து பிஹைண்ட் த டோர்ஸ் நடக்கக்கூடிய சந்திப்பு வந்து 2 தலைவர்களும் மோதிக்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் வந்து வெளிப்படையாக நடக்குது அப்படின்னா இதை வந்து அமெரிக்க மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற தொனியில் வந்து ட்ரம்ப் அதை வந்து தொடர்ந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை நடத்தி கொண்டு போகிறார். இதில் பர்சனலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ட்ரம்ப்போட மனநிலை எப்படி சார் இருக்குது இதில்? இது வந்து எதுக்காக அமெரிக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா நான் கொடுத்த வாக்குறுதியை வந்து நான் பேசிட்டு இருக்கேன், நான் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்றத வந்து அமெரிக்க மக்கள்கிட்ட சொல்ல வராரா, உலகத்துக்கு சொல்ல வராரா, இல்லை அதை தாண்டி வந்து பர்சனலாக இங்கே அவரோட மனநிலை எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ட்ரம்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகர். ஆமா, ஒரு வணிகரா இருக்கும் பொழுது அவருக்கு ஆப்டிக்ஸ் தேவைப்படுது. அதாவது காட்சிப்படுத்துதல் தேவைப்படுது. அந்த காட்சிப்படுத்துதல் தேவைப்படுறதுக்கு தான் இதை பண்றாரு. பண்ணும் பொழுது நான் சொன்ன வாக்குறுதியை நான் எப்படி காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றேன் பாரு. அவர் வந்தாரு, நான் சொல்றதை கேட்கலாம், போயிட்டாரு, என் மேல என்ன தப்பு? உன்னால வந்து
ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கவே முடியாது அப்படிங்கிற. அப்ப காட்சிப்படுத்துதல் அப்படிங்கும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னொருத்தர மிரட்டுற விஷயங்கள், நாட்டை வந்து எப்படி எடுத்துட்டு போயிட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் அக்யூஸ் பண்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா, அச்சுறுத்தல் மட்டும் இல்ல, ஒருவருடைய அந்த ப்ரொஜெக்ஷனிஸ்ட் பிஹேவியர், இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறத காட்டுது. இத பார்த்துக்கிட்டே இருக்கிற நமக்கு என்ன தோணுன்னா, சரி அவர் சொன்னதுக்கு ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அந்த ஆளையே இங்க கூப்பிட்டு பேசிட்டா இருப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன அளவுல ஆறுதல் தரக்கூடியதான் இது அமையறத நம்ம பார்க்கணும். ஆனா சார், இன்னொரு பக்கம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்னதான் ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசிட்டாரு, அது வந்து வரையறுக்கலாம்னு ஒரு குரூப் சொன்னாலும், இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அமெரிக்காவோட ஃபாரின் டிப்ளமசிக்கே ஒரு அச்சுறுத்தலா இருக்கும். ஏன்னா வெளிப்படையா வந்து ஒரு அமெரிக்க நாட்டு அதிபர் இப்படி இன்னொரு நாட்டு அதிபர்கிட்ட பேசுறாரு அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பல உலக தலைவர்கள் இடத்துல பெரிய ஒரு அச்சுறுத்தலோ பெரிய ஒரு தயக்கமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அமெரிக்காவோட நட்பா வேணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் இந்த மாதிரி நட்பு ரீதியாக கடைபிடிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நடத்தையை வந்து அமெரிக்க அதிபர் வெளிப்படையாக காட்டுறாரு அப்படின்னா, அப்போ வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் பார்க்குறாங்க சார். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு நாட்டு அதிபரை கூப்பிட்டு நீங்க உங்க ரூம்ல வச்சு மிரட்ட முடியாதுல்ல, அது வந்து வெளியே போக முடியாது, வெளியே தெரிஞ்ச ரொம்ப அசிங்கமா பேசப்படும். இவங்க அந்த மாதிரி மிரட்டல, இவங்க வந்து ஒரு காஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி செயல்னா உங்க ஊர் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருவாங்க, அதுக்கு உன்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் பதில் சொல்லும் போது பதில் சொல்றதுக்கான அவங்க சூழலை ஏற்படுத்தல. அவங்க சூழலை ஏற்படுத்தாத போது அவரால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அடுத்தது, இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கும் தயாரா ஜெலன்ஸ்கி வரல. ஜெலன்ஸ்கி வந்து தயாரா வந்திருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நடக்கும் தயாரா வந்தாருன்னா வேற மாதிரி பேசியிருப்பாரு. தயாரிப்புல வந்து நம்ம பிரச்சனை. இன்னொன்னு, ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது யுக்ரைன் மூலமா தான் நடக்கணும், தனிச்சையா நடக்க முடியாது, அது பண்றது ரொம்ப சிரமம். அதனால யுக்ரைனை வந்து மையமா வச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம், அல்லது ஒரு ப்ராக்சி வார மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க பேர்ல மற்றவங்க வந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ப்ராக்சி வார மாறக்கூடாது அப்படிங்கறதா எங்களுடைய ஆசையா இருக்கு. இப்போ ட்ரம்ப் பொதுவாகவே வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வந்து யூகிக்க முடியல, அன்பிரெடிக்டபிளா இருக்காரு, எந்த டைம்ல எப்படி முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நடவடிக்கை, இந்த ஜெலன்ஸ்கியோட சந்திப்பு, அவர் ஜெலன்ஸ்கியை நடத்தின விதம், இதெல்லாம் வந்து உலக தலைவர்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கன்வே பண்ணும்? குறிப்பாக வந்து இப்போ இருந்த ட்ரம்ப்போட 2.0 இந்தியா எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க, எப்படி கையாளணும் வரக்கூடிய நாட்கள்ல? இது வந்து இந்தியா மாதிரி நாடுகளுக்கு பெரிய அளவுல பாதிப்பு எங்க வரும்னா, போர் மூண்டுச்சு அப்படின்னாலோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீடித்து கொண்டு போகும் பொழுது இந்தியாவினுடைய இறக்குமதி ஏற்றுமதி இதை பாதிக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனையை தவிர, மற்றபடி செக்யூரிட்டி ரீதியா நமக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அடுத்து வந்து உலக பார்வையில வந்து உலக தலைவர்களுக்கு என்ன செய்தி போய் சேருது அப்படின்னா, நாங்க அமெரிக்கா, நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நாங்க வந்து எங்களுடைய ஆதிக்கம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது வந்து பொருளாதார ரீதியா இருக்கலாம், பாதுகாப்பு ரீதியா இருக்கலாம், எல்லை ரீதியா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில நாங்க வந்து நேரடியா அவங்களோட தொடர்புல இருப்போம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை உங்க அரசாங்கத்தை வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இது வந்து அத்துமீறலா வராதா சார்? இப்போ முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர் ஆட்சி காலத்துல அந்த மாதிரி அத்துமீறல் கிடையாது. பட் இப்போ திடீர்னு ட்ரம்ப் வந்து வந்த 40 நாட்களே வந்து ஒட்டுமொத்தமா டைரக்ஷனை மாத்துறது, நாங்க என்ன நினைச்சா என்ன வேணா பண்ணுவோம், அந்த டீலிங் மாதிரி பேசுறது, அத்துமீறது, இதை வந்து உலகம் எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க? அது அத்துமீறல் என்பது ட்ரம்ப்புக்கு புதுசு கிடையாது, எல்லா விஷயங்கள்லயுமே அவர் அத்துமீறி இருக்காரு. ஆனா அதை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமோட இது நல்லா இருக்கு, இது புதுசா இருக்கு, பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கு, அதையும் தாண்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு சிலர் பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது ட்ரம்ப் வந்து அவங்க நினைக்கிறதான் பேசுறாரு, திடீர்னு எதுவும் பேசுறது இல்லை, அவங்க நினைக்கிறதான் பேசுறாரு, யதார்த்தங்களை வந்து அப்படியே பட்டுன்னு முன்வைக்கிறாரு. ஆனா அது உண்மையான யதார்த்தமா இல்ல வந்து இவரு நினைச்ச யதார்த்தமான்றது வேற. ஆனா யதார்த்தமா பேசும்பொழுது விஷயங்கள் வந்து போய் சேருது. இப்ப இந்தியாவுடைய அந்த சராசரி பேலன்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இப்ப யுக்ரைனோட உறவு வந்து நமக்கு நிறைய நல்ல உறவு இருந்தாலும் இப்ப போருக்கு அப்புறம் வந்து அவ்வளவு பெரிய உறவு இல்லை. அதை புதுப்பிக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, தற்சமயம் நிலவுகிற பிரச்சனையில
இந்தியா வந்து இதுல பெரிய அளவுல சம்பந்தப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி. நேரடியா வாய்ப்பே இல்லை, ஆனா மறைமுகமா சில நேரங்கள்ல வரும். பட் அந்த பாதிப்புகள் வந்து இப்போதைக்கு வந்து மிக குறைவா தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ உங்களோட பார்வையில் வந்து ஒருவேளை ட்ரம்ப் சொன்ன மாதிரி அமெரிக்கா யுக்ரைனை கைவிட்டாங்க அப்படின்னா யுக்ரைனுக்கு வேற என்ன வழிகள் இருக்கு? அதாவது ஐரோப்பிய நாடுகளை தாண்டி வேற என்னென்ன வழிகளில் ஜெலன்ஸ்கி நினைக்கிற மாதிரி ரஷ்யாவோட இந்த அக்ரஷனை வந்து வெளியேற்ற முடியும்? இல்லை ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து ஏற்கனவே ரஷ்ய படைகள் இருக்கிற இடத்த வந்து ரஷ்யாட்ட விட்டுட்டு மீதி நாடை வந்து நம்ம வச்சுக்கலான்ற மாதிரி முடிவுக்கு வரணுமா? இல்லை என்னென்ன வழிகள் இருக்கு யுக்ரைனுக்கு? இப்போ நிறைய வழிகள் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு சில வழிகள் வந்து, ஒன்று போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவோட சேர்ந்து போராடலன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு சேர்ந்து பண்ணலாம், யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து பண்ணலாம். இப்போ மாற்று அமைப்புகளை, நேட்டோ மாதிரி மாற்று அமைப்புகளை வந்து உருவாக்குறதுக்கான முன்னெடுப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது, இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வருதோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இறப்பதையும் இழப்புகளையும் தடுத்தாக வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்காங்க. இதுக்கு போர் நிறுத்தம் தேவைப்படுது. இப்பவே சண்டை நிறுத்தம் இருந்துட்டு தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் அங்க இருந்து ஒண்ணு இங்க ஒண்ணு இது பண்றாங்க. இப்ப இதுக்கு அடுத்தது என்னன்னா வாழ்வாதார விஷயங்கள். மக்கள் வந்து கொஞ்ச நாள் ஒரு இடத்துல இருந்து வந்து போயிட்டாங்கன்னா திரும்ப போகணும் இல்லையா, அந்த வாழ்வாதார விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போலாம். பல்வேறு தேவையின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நிறைய விடயங்கள் மக்களுக்கு தேவைப்படுது. ஆனா இந்த நேரத்துல இந்த போர் சூழல் காரணமாக போர் வந்துச்சுன்னா அந்த விடயங்கள்லாம் வந்து நிறைவேறுமா, அவர்களுக்கு அந்த வரக்கூடிய விஷயங்கள் வந்து போய் சேருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் சேராது. ஏன்னா பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய பாதிப்பா தான் இருக்கும். இது ஏதோ அமெரிக்காவுக்கும் யுக்ரைன் சப்போர்ட் பண்ணதுனால ரஷ்யாவோட படையெடுப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ பேச்சுவார்த்தை அப்படின்னாலோ பாதிப்பு அப்படின்னாலோ எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கிற பட்சத்துல உலக தலைவர்கள் சேர்ந்து இதை நிறுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம், இன்றியமையாது. யூரோப்ல ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க. யூரோப்ல தலைவர்கள் யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல கடந்த 3 நாட்களா தொடர்ந்து இதை பத்தி தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. சார், இப்போ நீங்கள் சர்வதேச நிபுணரில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறனால உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 40 நாள் ஆச்சு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து. இந்த 40 நாளில் வந்து பல வழிகளில் பல சர்ச்சையான முடிவுகள் எடுத்திருக்காரு. அந்த உலகம் இயங்கின பாதையை வந்து அப்படியே திருப்பி அமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க. உங்களோட பார்வை எப்படி சார் இதில்? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வேகம் காட்டுவார்? அதாவது ஒரு பக்கம் சர்ச்சைனாலுமே இன்னொரு பக்கம் பல வழிகளில் வந்து வேகம் காட்டுறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல இவரோட ஆட்சிக்கான முன்னோட்டமா அதை எடுத்துக்கலாமா சார்? இல்ல, கண்டிப்பா வந்து இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இதை விட அதிகமா வேலை செய்வாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இருந்தாலும் என்ன அப்படின்னா, சரியான ஒரு பாதையில சரியான வழியில இவங்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் தெரிய வந்துடும். ஏன்னா இருக்கிற சட்டங்களை நேரடியா கையெழுத்திட்டு சட்டங்களை மாத்துறது, இப்போ பாலின சட்டத்தை மாத்துறது, பல்வேறு சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கும் பொழுது அமெரிக்க மக்கள் வந்து எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க வந்து இந்த ரிச் புவர் கேப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து மிகவும் அதிகமாயிட்டே போகுது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு புதிய அமெரிக்காவில தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிருந்த மக்கள் ஒரு நாளைக்கு இவருக்கு எதிராக திரும்புவதற்காகவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த நிலைமையிலிருந்து மாற்று நிலைமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாற்று நிலைமை வந்து புரியறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா மக்கள் வந்து இப்போ இவருக்கு ஓட்டு போட்டது ஒரு மிக குறைவான காரியங்களுக்காக தான் இவருக்கு ஓட்டு போய் சேர்ந்திருக்குது. அதையே வந்து இவரால் நிறைவேற்ற முடியுமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அப்ப அந்த டொமெஸ்டிக்கான இஷ்யூஸை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் இஷ்யூஸுக்கு போறது, இந்த மாதிரியான இஷ்யூக்கு இன்டர்நேஷனல் இஷ்யூக்கு போறது. இதுல 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, கனிம வளங்களை நம்ம பெறணும். 2வது, நம்ம வந்து அவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும், இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் விற்கணும். இந்த 2 வியாபார நோக்கோட பேசப்படுறதுல 2மே நிறைவேறாம போனா அந்த பேச்சுவார்த்தை படுதோல்வின்னு தான் அர்த்தம். சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.